நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருந்தாலும் இந்த நான் சொன்ன விஷயங்களை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் சில சம்பவங்களை சொல்லுகின்ற கடமையில் இருக்கிறேன். ஏன்னா நான் இதை சொல்வதன் மூலம் நீங்கள் இந்த சம்பவங்களை புரிந்து கொண்டால் இந்த விஷயங்களை உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இருந்த 4 மகளார்களில் மூத்த மகள் தான் ஜைனப். மூத்த மகள் ஜைனப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே திருமணம் முடிச்சு வச்சார். யாருக்கு? அபுல் ஆஸுக்கு. அபுல் ஆஸ் யாரு? அதாவது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி ஹாலா என்பவருடைய மகன். சாட்சியிட அல்லது என்னது சாட்சியிட பிள்ளை. அவர் தான் முடிச்சு, நல்ல பண்புள்ளவரும் தான் திருமணம் முடிச்சு வைக்கிறான். நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு இறைவனை மாத்திர நம்பி எதிர்பார்த்து மக்களுடைய விமர்சனங்களை சட்டை செய்யாமல் பொறுமையோடு வாழக்கூடியவருடைய வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த உதாரணம் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா. இவன் திருமணம் முடிச்ச பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவங்க 2 பேர் வாழ்க்கை சிறந்த முறையில் போகுது. நபி அவர்களுக்கு என்ன கிடைக்குது? இஸ்லாம் கிடைக்கிறது. இவர் அபுல் ஆஸ் ஒரு பிரயாணத்தில் இருந்து திரும்பி வாராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அப்போ சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனது தந்தை நபியாகி விட்டார், அவருக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு அவருக்கு. கணவன் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். கணவர் என்ன சொன்னாரு? ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக நான் மதம் மாறிவிட்டேன் என்று எங்கள் சமுதாயம் பேசுவதை நான் விரும்பவில்லை. அதே நேரம் உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல, உங்கள் தந்தை பொய்யரும் அல்ல என்று சொல்றான். அப்ப அவர் உண்மையை விளங்குறாரு. ஆனா சமுதாயத்தில் அவமானப்பட ஒரு விருப்பம் இல்லை. காலம் இப்படி ஓடுது. காவிர்களோடு திருமண பந்தம் இல்லை என்ற சட்டம் எல்லாம் மதீனால இறங்கிச்சு. அதே நேரத்தில் கடைசி காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள் ஊரை விட்டு. நபி அவர்களோடு உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா பிரயாணம் போறாங்க, ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா பிரயாணம் போறாங்க, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பிரயாணம் போறாங்க, அவருடைய கணவர்மார் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு போறாங்க. ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா குழந்தையோட வராங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குழந்தையோடு வராங்க. அல்லாஹ் தந்தையே நான் என்ன செய்ய, ஹிஜ்ரத்தா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, உங்கள் கணவரோடு இருந்து கொள்ளுங்கள், உங்களோட கணவரோடு என்ன செய்ய இருந்து கொள்ளுங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மக்காலே இருந்தான். பின்னால பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தத்தில் காவிர்களுடைய அணியில் அபுல் ஆஸ் கலந்து கொள்கிறார். ரபி அவர்களுடைய மருமகன் மாமனாருக்கு எதிராக யுத்தம் செய்கிறார். அந்த யுத்தத்தில் பத்ர் யுத்த வெற்றியின் பொழுது அபுல் ஆஸ் கைது செய்யப்படுகிறார். நபி அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை, நபி அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை. ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனை. ஏன்னா அவர் மோசமான கணவராகவும் இல்லை, பண்புல நல்ல கணவராக இருந்தார், கொடுமைப்படுத்தலாம் இல்லை. ஆனா கொள்கையில் அவர் என்ன செஞ்சாரு? அப்படிப்பட்டவராக இருந்தார். இந்த நேரத்தில் ஷகீக் இப்னு ரபியை தம்பியை என்ன செய்யறான்னா ஜைனப் ரதியல்லாஹு அணுகி, யாருடைய அபுல் ஆஸ்ல தம்பியை அணுகி மாலையை கலட்டி கையில கொடுத்து சொல்றாங்க, நபி அவர்கள் பரிகாரம் வாங்கி விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள், என் கணவரை விடுதலை செய்ய சொல்லுங்கள். நபி அவருடைய மகளார் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப மாலை எடுத்துட்டு ஷகீக் இப்னு ரபி என்ன செய்யறாரு? மதீனாவுக்கு போறாங்க. மாலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு வருகிறது. கைக்கு வந்தவுடன் பக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஏன் அழுதார்கள் தெரியுமா? இன்னஹா இக்து ஹதீஜா, ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இது ஜைனபுக்கு ஹதீஜா கொடுத்த மாலை என்று சொல்லி நபியவர்கள் அழுதார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிமிடம் நபியவர்கள் நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், சிலவங்களை சும்மா விட்டாங்க, பரிகாரம் வாங்கிட்டு விட்டாங்க. அப்படி சும்மா விட்டவர்களில், பரிகாரம் வாங்காமல் சும்மா விட்டவர்களில் இந்த அபுல் ஆஸையும் நான் ஆக்கட்டுமா அப்படின்னு நபித்தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள். நபித்தோழர் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வின் தூதரே அப்படி விட்டு விடுங்கள் என்கிறார்கள். அந்த அதாவது மாலையை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் அபுல் ஆஸை தனி அழைத்து சொல்கிறார்கள், மாலையை கொடுத்துட்டு இதை நீங்கள் முறையாக பார்த்து கொள்ளுங்கள், இது ஹதீஜாவுடைய மாலை, எனக்கு என் மகளை திருப்பி அனுப்புங்கன்னாங்க. ஜைனப ரதியல்லாஹு அன்ஹாவை திருப்பி அனுப்புங்கன்னாங்க. ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா உமாமாவை சுமந்து கொண்டு, உமாமா ரசூலுல்லாஹோட பேத்தி, ஹசன் ஹுசைன் மாதிரி உமாமா ஒரு பேத்தி, சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வராங்க. 2வது வருஷம் வந்துட்டா தானே, 3வது வருஷம் அவர் திருமணம் பேசுறாங்க நிறைய பேர். ஏன்னா இப்ப காஃபிருடைய உடன்படிக்கையில் தான் நீங்க வந்திக்கிறாங்க, முடிக்கல ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா. 4வது வருடம், 5வது வருடம், 6வது வருடம், 7வது வருடம் வரைக்கும் திருமணம் பேசினாங்க, முடிக்கவே இல்லை. யாரையும் அவன் சிந்திக்கல, கணவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் மனசுல இருந்து. அது வரைக்கும் அவன் எதிர்பார்த்து இருந்தான். அவருக்கு சமனா இன்னொரு கணவர் அவன் நினைக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில்
இந்த அபுல் ஆஸ் ஒரு வியாபார கூட்டத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறார், அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி கேபிட்டல் எடுத்துக்கொண்டு சிரியாவுக்கு போறார். நபித்தோழர்கள் cross பண்ணி, ஏண்டா முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் cross பண்ணி அவருடைய வியாபார கூட்டத்தை என்ன செய்யறாங்க, கைது செஞ்சு மதீனாவுக்கு எடுத்து வருகிறார்கள். தப்பி ஓடி அபுல் ஆஸ் ஜெய்னப் ரதியல்லாஹுடைய வீட்டுக்குள்ள நுழைறாங்க. நுழைஞ்சு சொல்றாங்க, எப்படியாவது இந்த பொருளாதாரத்தை காப்பாற்றி தந்துருங்க, மக்காவில் உள்ள எல்லாரோட சொத்தும் அதில் என்ன செய்து இருக்கிறது அப்படி என்றான். உடனே ஜெய்னப் ரதியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். அவ்வளவு நேரத்தில் இருந்த அன்பை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனது கணவருடைய சொத்தை திருப்பி கொடுக்க இயலுமான்னு கேட்கிறாங்க. உடனே நபியர்கள் சொன்னாங்க, அதாவது என்னிடத்தில் அந்த உரிமை இல்லை. நபித்தோழர்களை அழைத்து சொல்றாங்க, ஜெய்னப் இப்படி கேட்கிறா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க விரும்பினா தான் என்ன செய்வேன், நான் செய்வேன் என்றாங்க. உடனே நபித்தோழர்கள் சொன்னார்கள், ஜெய்னப் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கு நாமும் பாதுகாப்பு கொடுக்கிறோம் அப்படி என்று அவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்ச சொத்தையும் திருப்பி அனுப்புறாங்க. அந்த நேரத்தில் ஜெய்னப் அபுல் ஆஸை அழைத்து கேட்கிறார்கள், இன்னும் இஸ்லாத்துக்கு வர மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க. இல்லை என்று போயிட்டார். அவ்வளவு சொத்துக்களை எடுத்துட்டு என்ன செய்யறாரு, இல்லை என்று போய் விடுகிறார். போய் மதீனாவிலே மக்காவுக்கு போய் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு, சொத்துக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு மக்காவுக்கு வருகிறார். நபி அவர்களிடத்திலே வந்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட நாள் ஒரு வருடம், ஒரு 7-8 மாதங்கள் அபுல் ஆஸும் ஜெய்னப் ரதியல்லாஹு அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஜெய்னப் ரதியல்லாஹு அவர்கள் அடுத்த வருடமே மரணித்தார்கள். ஒரு வருஷம் இல்லை, அடுத்த வருடமே என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளின் மரணத்தை நினைத்து உமாமாவை தூக்கி கொண்டு தொழுவார்கள். உமாமாவை, தாய் இல்லையே, தாய் இல்லாத அந்த கவலை ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு தொழுதாங்கட்டு வருமே, அதெல்லாம் உமாமா ரதியல்லாஹு அன்ஹா அவ என்ன செஞ்சாங்க, நபியவர்கள் கையில வைத்து தூக்கி கொண்டே தொழுதார்கள். ஆனால் கவலைக்குரிய விடயம், தூக்கி கொண்டு தொழுத அந்த தூதரும் அடுத்த வருடம் மரணித்து விடுகிறார்கள். தூக்கி கொண்டு தூதரும் என்ன செய்யறாங்க, அடுத்த வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது இந்த சம்பவத்தை நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்ன தெரியுமா, ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கையில் கண்ட சந்தோஷம் என்ன, நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில், எமது வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் கண்ட சந்தோஷங்கள் என்ன என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. நமது வாழ்க்கை எங்கே இருக்கிறது, அவர் வாழ்க்கை எங்கே இருக்கிறது. அந்த அவ்வளவு பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா தன் கணவனிடத்திலிருந்து எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு என்ன, மாலையை கலட்டி கொடுத்த நேரத்தில் அவருடைய உள்ளத்திருந்த எண்ணம் என்ன நினைச்சு பாருங்க. வியாபார கூட்டம் அகப்பட்ட நேரத்தில் தன் கணவனை காப்பாற்றி விட்டாங்களே, அதுல என்ன ஒரு பெண் 7-8 வருடங்கள் சிறந்த நபித்தோழர்கள் திருமணம் பேசுகின்ற பொழுது முடிப்பதற்கான அத்தனை தகுதி இருந்தும் என்ன செய்யல, முடிக்கவில்லை. தன் கை குழந்தையோடு என்ன செஞ்சா, தனிமையில வாழ்ந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத, அதாவது மிகப்பெரிய சம்பவங்களில் தன் பிள்ளைகளுக்காக அழுதார்களே, அதுவும் ஒன்று. தன் பிள்ளைகளுக்காக, ஏன் நம்முடைய கண் முன்னாலே 6 பிள்ளைகள் மரணித்தார்கள். 6 பிள்ளைகள் மரணித்தார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவரை தவிர அவருக்கும் நபியர்கள் சொன்னார்கள், நீங்க தான் அவசரமா என்னோட வந்து சேருவீங்க நாங்கள் மரண தருவாயிலில். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற நிறைய சம்பவங்களை நீங்கள் படிக்கின்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஈமானிய இன்பம் என்பது இந்த இஹ்லாஸான வாழ்க்கை, இந்த பொறுமையான வாழ்க்கை, கதிரை நம்பிய வாழ்க்கை, அதே போன்று சடரீதியான பார்வையற்ற வாழ்க்கை, இது போன்ற எல்லாமே அவர்களது வரலாற்றில் அப்படியே இலையோடி கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். சொத்தில்லாத காலத்தில் அவர்கள் பொறுமையோடு யுத்தம் செய்து ரத்தம் சிந்தி உயிரிழந்து வாழ்ந்தார்கள். சொத்து கிடைத்த காலத்தில் எல்லாம் கிடைத்து விட்டது என்று அவர்கள் வாழவில்லை. எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, அதுல ஒரு பற்றற்றவர்களாக, அதை பற்றிய வேதனைகளோடு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்களாகத்தான் மரணித்தார்கள். எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க, முந்திய நபித்தோழர்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். என்ன காரணம், இஹ்லாஸான வாழ்க்கை சகோதரர்களே. இறைவனை மாத்திரம் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை எம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மரணம் வரும் வரைக்கும் எமது உள்ளத்தை எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சொத்துக்களாலும் மாற்ற முடியாது. ஒரு உயர்தனமான இன்பத்தை மஸ்ஜிதுகளிலும் சுஜூதுகளிலும் திக்ர்களிலும் எமது தனிமைகளிலும் நாங்கள் காணுவோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நல்லதொரு இன்பமான வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு
ஒரு ஒரு கேள்வி மாதிரி ஒரு கொமெண்ட்ஸ் மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கேன். நான் சொன்னேன், ஆரம்ப காலத்தில் எல்லாம் வாழ்கிற முறையில் வாழ்ந்துட்டு 40, 50, 60 வயசு ஆகக்குள்ள என்ன செய்கிறோம், பள்ளியோடு நம்ம வாழ்க்கையை வாழுகின்றோம். அப்போ இப்படிப்பட்டவர்கள், இப்போ நான் அதை சொன்னேன், என்னது, இந்த வாழ்க்கை ஒரு நாள் அவர்களுடைய கூலிக்கு இளைஞர் இளமையில இருந்து வாழ்ந்தாங்களே அவங்களுக்கு சமனாகாதன். அப்படிப்பட்டவர்கள் சிறந்த முறையில் இபாதத்து செய்ய வேண்டும். அப்போ அதாவது எப்படி அவர்கள் தங்கள் கூலிகளை அதிகரித்துக் கொள்வது என்பதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லுங்களேன்னு கேட்டுக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது இளம் வயதில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் இந்த மாதிரி இபாதத்துக்களில் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்களோ, அதிகம் இபாதத்து செஞ்சாங்களோ, அவர்களை ஒரு நாளும் இவர்கள் முந்த முடியாது. ஃபர்ஸ்ட் அதை விரும்பியோ விரும்பாமலோ இவர்கள் முந்த முடியாது. இவர்கள் முந்த முடிந்த சில விஷயங்கள் இருக்கின்றன. இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபித்தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பணக்காரர்கள்லாம் சொத்துக்களை தர்மம் செஞ்சு முந்திட்டாங்க, எங்களை மாதிரி தொழுறாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க, ஹஜ் செய்கிறாங்க, ஆனால் தர்மங்கள் என்ன செய்கிறாங்க, கூட செஞ்சு எங்களை முந்திட்டாங்க, எங்களுக்கு ஒரு அமல் சொல்லித்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னா. கொஞ்ச நாள் மறுபடி வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யறதுன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன தாலிக ஃபதுலுல்லாஹி யுஅ்திஹி மன் யஷா, அது அல்லாஹ்வுடைய சிறப்பு, தன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். அப்போ முந்துறாங்கன்னு அர்த்தம், முந்துறாங்கன்னு அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம இழந்ததை மீட்டுவதாக இருந்தால், இழந்து பின்னால திருந்தாமிக்கிறாரே அவரை விட நாங்கள் முந்தலாம். ஆனா ஆரம்ப காலத்திலிருந்து இபாதத்திலேயே வாழ்ந்து மரணிச்சாரு அவரை நாங்கள் அவருடைய அந்த இடத்துல முந்த இயலாது. எப்படி இளம் வயசை வச்சு முந்த இயலாது. வேறு வகையில் என்ன செய்யலாம், எங்களால் முந்த முடியும். தர்மத்தில் அவர் குறைவாக இருப்பார், நம்ம என்ன செய்யலாம், அதுல முந்தியவராக வரலாம். சுன்னத்தான வணக்கங்கள் அவர் என்ன செய்வார், குறைவாக இருக்கலாம், நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு அமல்ல முந்தலாம். முழுமையான வயதளவில் முந்துறது இருக்குதே அது சாத்தியம் இல்லை. காரணம், அவர் இளம் வயதிலிருந்து என்ன செஞ்சாரு, அந்த இபாதத்துக்கள்லையே ஈடுபட்டு வந்தார். 60 வயது வரைக்கும் இஹ்லாஸோடு வாழ்ந்து மரணித்தார். அவரை நம்முடைய இளம் வயது வாழ்க்கையை ஈடுகட்டுற மாதிரி என்ன செய்யலாது, அந்த இடத்துல முந்த இயலாது. எதுல முந்தலாம், மேலதிக தர்மங்கள், மேலதிக நோன்பு, அவர் எதுல இல்லையோ அதுல என்ன செய்யலாம், போராடி முந்தலாம். எனவே அமல்கள் காலத்தை மட்டும் வயசை மட்டும் வச்சு தீர்மானிக்கிறதும் அல்ல, சில சந்தர்ப்பங்களை வச்சு என்ன செய்யும் தீர்மானிக்க. அந்த இளைஞனுக்கு கிடைக்காத ஒரு தியாக மனப்பான்மை உள்ள சந்தர்ப்பம் என்ன செய்யும், இவருக்கு கிடைக்கும். அதனால தான் நபித்தோழர்கள் இஸ்லாத்துக்கு வந்தோன்னு என்ன செஞ்சாங்க, கடந்த காலத்தை எல்லாம் அழிக்கிற மாதிரி நன்மை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அம்ர் இப்னு லாஸ் கையை நீட்டுறாங்க பையத்து செய்ய, ரசூலுல்லாஹ் கையை விரிச்சாங்க, கையை சுருக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு நிபந்தனை அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னாங்க. என்ன நிபந்தனை, ரசூலுல்லாஹ் கேக்குறீங்க, ஏன் கை எடுத்தீங்க, இஸ்லாத்துக்கு வர வந்தீங்க, ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை, ஐயுஃபர் அலி, எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், எனது பாவங்கள். அவரை கடந்த காலத்தை அவர் நினைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அம்ர் இப்னு லாஸ் உங்களுக்கு தெரியாதா, இஸ்லாம் யஹ்திமு மா கப்லஹு, அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்துவிடும், அழித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்னு பார்க்கிறோம். அப்ப எல்லா நபித்தோழர்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு, கடந்த காலத்தை எப்படி நான் ஈடுகட்டுவது. ஆனா எங்கள நிறைய பேர்ல தௌபா செஞ்ச பின்னால் அது இல்லை, குறவு. நிறைய பேர், எல்லோரையும் சொல்லவில்லை. இப்ப ஈடுகட்டுவது போன்ற எக்ஸ்ட்ராவான சில அமல்கள், அந்தந்த மாதிரியான சில செய்திகள் நாங்கள் என்ன செய்யணும், தேடிக்கொள்ள வேண்டும். அந்த தியாகங்களை செய்து கொள்கின்ற நேரத்தில் சில பொழுதுகளில் வேறொரு முறையில் எங்களுக்கு என்ன செய்யலாம், கூலி அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதானே ஒழிய வயதுல சமனா அந்த இளம் வயதுல நம்ம செஞ்சது இருக்குது, அதை இளம் வயதுல வாழ்ந்தவனுக்கு சமனாக என்ன செய்யலாது, ஈடுகட்ட முடியாது. அல்லாஹு அலம். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله.